இதுவரைக்கும் என் கணவர் வந்து ஆனத்தந்தம் கடத்தினார், சந்தனக்கட்டை கடத்தினார் என்று சொல்கிறார்களே தவிர, ஆனால் அந்த சந்தனக்கட்டையும் ஆனத்தந்தத்தையும் யார் வாங்கினாங்க என்று இதுவரைக்கும் காவல்துறை எந்த விதமான அவர்கள் மீது குற்றச்சாட்டி வைக்கவில்லை, எந்த எங்கூரையும் செய்ய கிடையாது. அதே மாதிரி திரைப்படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் வர கிடையாது. முற்றிலும் இது காவல்துறையின் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்ச சப்ஜெக்டை வச்ச இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உண்மையான என் கணவருடைய 36 வருட வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர வேறு எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் கணவருடைய வாழ்க்கை வரலாறு பின்னணி என்னான்னு தெரியாது. வேணுமென்றால் காவல்துறை தேடி இருக்கிறது அவர்களுக்கும் எங்களுக்கும் காடு உள்ள பல சண்டைகள், பயரிங்கி துப்பாக்கி சண்டை நடந்திருக்கிறது, அது மட்டும்தான் சொல்ல முடியுமா தவிர மற்றபடி வந்து என் கணவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறை பற்றி எந்த ஒரு அதிகாரிகளுக்கோ யாருக்கும் தெரிய வர கிடையாது. ஏன்னா அவர் வந்து தலைமறைந்து காடு உள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தார். நான் அவரு கூட 4 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். ஓராண்டுகள் என்ன, நான் ஓராண்டுலேயே 2 குழந்தை பெற்றெடுத்துட முடியுமா என்ன? ஒரே வருஷத்தில் என்ன நான் 2 குழந்தை ஒட்டா பெத்தனா என்ன? நான் வாழ்ந்தது அவரோட சேர்ந்து வாழ்ந்தது காடு உள்ளே வாழ்ந்து 2 குழந்தையுமே காடு உள்ளே தான் பிரசவம் இதானது. ஃபஸ்ட்டு இவ வந்து போலீஸில் சரண்டர் ஆகி போலீஸ் மூலமாக பிறந்தாங்க. 2வது மகள் வந்து ஃபாரஸ்ட்லேயே பிறந்து ஃபாரஸ்ட்லேயே 11 மாதம் வரைக்கும் நான் வளர்த்து அதுக்கப்புறம் அவளை வெளியில் வச்சிருக்க முடியாத சூழ்நிலையில் வெளி ஆட்களுக்கு வளர்க்க சொல்லி கொடுத்தோம். இதுதான், அதாவது அவரோட 4 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன். நடந்திருக்கலாம் சார். காடு உள்ள இவங்க தேடிட்டு போகிறாங்க, அவங்களும் யதார்த்தமாக வரும்போது இவங்களுக்கும் இந்த 2 பேர்த்துக்கு துப்பாக்கி சண்டை நடக்குது. அப்போ வந்து எங்கள் தரப்புலையும் செத்துருக்கலாம், அவங்க தரப்புலையும் செத்துருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலையே, போலீஸ் செத்துருக்காங்க, நான் அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. அது சீனா வைங்க. அதே போலீஸுக்கு பாமர மக்களை துன்புறுத்தினாங்கல்ல, அதை ஏன் சொல்லலை? அதையும் சொல்லுங்கள். அது ஏன்னா மக்களுக்கு வந்து வீரப்பனை மட்டுமே குற்றவாளியாக காட்டக்கூடாது. இந்த வீரப்பனை பிடிக்கிறங்கிற பேரில் காவல்துறை என்னை தவறுகள் செய்திருக்குன்னு அந்த தவறையும் சுட்டி காட்டு. ஏன் ஒன் சைடு காட்டுறங்கிறத என்னுடைய அப்போ போலீஸ் குற்றமே செய்யலையா? போலீஸ் இது உயிர் வந்து நீயும் உயிர் தான், நானும் உயிர் தான். என் உயிரை எடுத்த வேற உன் உயிரை எடுத்த வீரப்பன் அங்கு தவறு நடக்குது, அவர் கும்பலை சேர்த்துக்கிட்டு அவர் காடை மொத்தமா அரசாண்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பாதிக்கிறாரு. சந்தன மட்டையை கடத்துறாரு, சந்தன கட்டையை கடத்துறாரு, யானை சந்தத்தை கடத்துறாரு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்ததுன்னா அது வீரப்பனை நீங்க எப்படி ஒரு தனி மனுஷனா அங்க உள்ளுக்குள்ள இருந்து பல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, பல பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கு. காவல்துறை வந்து பல தடவை வந்து நீதிமன்றத்திலேயே அதுக்கான பதில் விளக்கங்கள்லாம் பல இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கும்போது சந்தன கடத்தல் வீரப்பன் அங்க எதுவுமே பண்ணல, போலீஸ்காரங்க வேணும்ட்டே அங்க வந்தாங்க, அவரே துன்புறுத்துறாங்க, அவரை சார்ந்தவங்களை துன்புறுத்துறாங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு? எந்த அளவுக்குன்னா நீங்க வீரப்பன் தப்பு செஞ்சானா வீரப்பனை மட்டும்தான் பிடிக்கணும். வீரப்பனை நீங்க முடிஞ்சா காடு உள்ள போய் மாசக்கணக்கில் தங்கி தேடி பிடிங்க. ஏன் அங்கே உள்ள பாமர மக்களை போய் கற்பழிக்கிறது, சாதாரண சாமானிய பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது, ஆட்டை திருடுறது, மாட்டை திருடுறது, கோழி திருடுறது, இதுதான் அரசு வந்து சொல்லி விட்டுச்சா அவங்களுக்கு? இந்த தவறுகள்லாம் போய் செய்யுங்க வீரப்பனை பிடிக்கிறங்கிற பேரில். வீரப்பனை பிடிக்கிறேன்னா உனக்குன்னு சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட்டு, மாத கணக்கில் நீ காட்டு உள்ளே போய் மலையாக ஏறி கண்டுபிடிச்சி சூட் பண்ணு, கொள்ளு, என்ன வேணாலும் பண்ணு, அது யாரும் சொல்கிறது இல்லை. நான் தவறுன்னு சொல்லவில்லை அதை. நான் அவரை பிடிக்கிறங்கிற பேரில் நீயும் தப்பு பண்ணியிருக்கல. அப்படி இல்லையே, சட்டத்தை நீயும் தானே கையில் எடுத்துக்கிட்ட. யாரு வீரப்பன் சட்டத்தை அவர் படிக்காதவர் கையில் எடுத்தாரு. நீ சட்டம் படிச்சுட்டு தானே வந்திருக்கு, நீ எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம் தனியாக? ஒரு சாதாரண பாமர மக்களை எப்படி நீ சூட் பண்ணலாம்? அவன் தப்பு செஞ்சுதான் கொண்டாந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த, நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சாதாரண ஒரு காட்டில் இருந்த வீரப்பன் தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு சட்டத்தை காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தானே வெளியே வரீங்க. சட்டம் உங்களுக்கு இப்படி தான் நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் தானே சட்டம் சொல்லுது. நீ வந்து சட்டத்துக்கு விரோதமாக அத்துமீறி நடக்கிறங்கிறது வந்து அது உன்னோட தனிப்பட்ட ஒரு காக்கி சட்டை போட்டுட்டுங்கிற அந்த அதிகாரத்தில் தானே நீ செஞ்சுருக்க. தனிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன், நான் அரசு அதிகாரி, என்னை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இதில் தானே நீ செஞ்சுருக்க. தூண்டுதலைன்னா அவர் கூட இருந்த கூட்டாளிகளை பிடிங்க, அவர் கூட டீமாக இருந்தவங்களை பிடிங்க. வெளியில் சாதாரணமாக குடியிருக்க ஆடு மாடு மேய்க்கிறவன் என்ன செஞ்சான்? அவன் அந்த காட்டை நம்பியே வாழ்றான், அங்கே தான் வாழ்ந்தவன், எங்கே போக முடியும்?
காவல்துறை வந்து செய்த அட்டுழியங்கள்லாம் இத சரியா காமிக்கப்படல அப்படிங்கறது உங்களோட குற்றச்சாட்டு. ஆமா ஆமா, வீரப்பன் மட்டுமே குற்றம் செய்யவில்லைங்கிறதா என்னோட கருத்து. வீரப்பன் செஞ்சிருக்காரு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதே சமயத்தில் காவல்துறையும் செஞ்சுருக்குது, அவரோட மிச்சமாக செஞ்சுருக்குது. நீ எந்த வில்லேஜ்லையாவது கேளுங்க, வீரப்பன் எந்த பெண்ணையாவது தூக்கிட்டு போய் ரேப் பண்ணாங்களான்னு மட்டும் கேளுங்க. அதுக்கு சொல்லிவிட்டு நான் அந்த முத்துலட்சுமிங்கிற நேமம் மாற்றிடுறேன். ஆனால் எத்தனை காவல்துறை எத்தனை பெண்களை ரேப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்த்த என்கவுண்டர் பண்ணி சாதாரண ஒன்றும் இல்லாத காட்டில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவனை தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யார், அந்த குடும்பத்துக்குலாம் யார்? இப்போ போலீஸ்காரன் செத்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க எடுக்கக்கூடிய படத்துல காவல்துறையோட இந்த அட்டுழியங்கள்லாம் சித்தரிக்கும் வகையில தோல் வச்சு காமிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குமா? ஆமா, நிறைய சப்ஜெக்ட்டுகள் அதுல வரும், நிறைய விஷயங்கள் வரும். இல்ல, முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய போலீஸ் ஒரு 200-300 பேர் என்கவுண்டர் பண்ணி கொண்டு வந்துருக்குது. அதெல்லாம் கணக்கு இன்னும் எந்த அரசும் கணக்கு எடுக்க கிடையாது. ஏன்னா 2 ஸ்டேட் கவர்மெண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. தவறு செஞ்ச அதிகாரிகளுக்கு யாருக்கும் இன்னும் தண்டனை கொடுக்கல. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸே அதை சொல்லிருச்சு. தப்பு செஞ்ச அதிகாரிக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நிதி உதவி வேணா செய்யலான்னு சொல்லி 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுதான் அவர் லாஸ்ட் இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் காட்டில் எப்படி வீரப்பனை தேடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது உண்மையாக பார்த்தா தேவாரம் புக்காக எழுதுனா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டு கிட்ட இதுக்காக மலைமலையாக ஏறி அவர் தலைமையில் நிறைய டீமுகள் போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு அதிகாரிகள். ரெண்டாவது அவருடைய காலகட்டத்தில் தான் என் கணவருடைய ஆட்களை குறைப்படுத்தினது. அவருடைய காலத்தில் தான் நிறைய பேர்த்த பிடிச்சி வழக்கு போட்டது, மற்ற என்கவுண்டர் பண்ணினது எல்லாமே அவருடைய காலகட்டத்தில் தான். இவர் 1 மாதம் 2 மாதம் தான் இந்த டியூட்டிக்காகவே ஜாயின் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு, பப்ளிக்காக வந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. என் கணவரன்னு பிடிக்கிறதுக்கு டியூட்டிக்குன்னு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ளே தான் இந்த சப்ஜெக்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடராஜ் அவர்கள் இருந்தாங்க. அதனால் இவர் வரும்போது டீம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியாகும் போது என்னென்னா சொந்த உறவினர்களை வைத்து கொண்டு அந்த சூழ்நிலையில் என் கணவர் கொஞ்சம் சொந்த ஊர் பகுதியில் இருந்ததுனால அந்த விஷயம் சிஐடி மூலமாக தெரிஞ்சு சொந்தக்காரங்க மூலமாக மோரில் தூக்கு மாத்திரை கொடுத்து தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு பிடிக்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அவர் மயக்கத்தில் இருக்கும்போது தான் தூக்கிட்டு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி தான் கொண்டிருக்கிறாங்க. கொன்று செத்த பணத்தை தான் கொண்டு நாங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு காட்டியிருக்காங்க. இதுதான் உண்மை விஷயம். எங்களுடைய கருத்து நாங்கள் எடுக்க போகிற படத்தில் போலீஸ் எங்கள் கணவர் என்ன செஞ்சாருங்கிறதும் சப்ஜெக்டும் இருக்கும். அதே சமயத்தில் போலீஸ் இவரை தேடுங்கிற பேரில் பப்ளிக் மக்களுக்கு என்னெல்லாம் இன்னல்கள் வந்துச்சுங்கிற விஷயமும் இருக்கும். ஒரு சிம்பு பிரச்சனையில் ஒரு சாதாரண பிரச்சனைய சங்கு ஊதி 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 பெருசாக்கின அவங்கெல்லாம் ஒரு பெண் சுவாதி என்ற ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டு இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம், ஒரு வன்முறை நடந்திருக்கிறது. இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் எங்கே போனது என்று ஊர் கேட்கிறது, உலகம் கேட்கிறது, ஊடகம் கேட்கிறது, பொதுமக்கள் கேட்கிறார்கள், வாட்ஸ்அப் கேட்கிறது, பேஸ்புக் கேட்கிறது. எங்கே அவர்கள்